இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 22வது வசனம். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். ராஜாவாகிய யோவாஸ் பிரதான ஆசாரியனாகிய யோய்தா தனக்கு செய்த நன்மையை நினைக்காதபடிக்கு அவனுடைய குமாரனாகிய சகரியாவை அவன் கொன்று போடும்போது சகரியா கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்று அவன் சொன்னான். பிரதான ஆசாரியனாகிய யோய்தா இருக்கும் நாட்கள் வரைக்கும் ராஜாவாகிய யோவாஸ் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யோய்தா மரணமடைந்த பிற்பாடு யோவாஸ் யூதாவின் பிரபுக்களுக்கு செவி கொடுத்து தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகத்தையும் சிலைகளையும் சேவித்தார்கள். ஜனங்களை தம்மிடத்தில் திருப்பிக் கொள்ள கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பின போதும் அவருக்கு செவி கொடுக்காததுனால யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறி நடந்தால் சித்தி பெற மாட்டீர்கள் என்றும், நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் கர்த்தர் உங்களை கைவிடுவார் என்று சொன்னபோது தேவனுடைய கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் சகரியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலேயே அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். சகரியாவின் மூலமாக பேசுகிற தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிய மனதில்லாதவர்களாய் சகரியாவின் மேல் கல்லெறிந்து கொன்றார்கள். மறு வருஷத்திலே சீரியாவின் சேனை எருசலேமுக்கு விரோதமாக வந்து பிரபுக்கள் எல்லோரையும் அழித்து போட்டு தேசத்தை கொள்ளையிட்டு யோவாசை மகா வேதனைக்குள்ளாக விட்டு போனார்கள். அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாக எழும்பி படுக்கையிலேயே அவனை கொன்று போட்டார்கள். ராஜாக்களின் கல்லறையிலே வைக்கப்படாமல் தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். தன்னை அத்தாலியாளின் கைக்கு தப்புவித்து காப்பாற்றி வளர்த்து ஆளாக்கின யோய்தாவின் பேச்சை கேட்டு தேவனுக்கு பயந்து நடந்து தேவாலயத்தை புதுப்பித்த யோவாஸ் யோய்தாவின் மரணத்திற்கு பிற்பாடு தேவனை விட்டு வழி விலகி போனவனாக விக்கிரகங்களை நாடி தேவனுடைய கடிந்து கொள்ளுதலையும் உணராதவனாக மனதை கடினப்படுத்தி நன்றி கெட்டவனாக தன் உயிரை காப்பாற்றின யோய்தாவின் குடும்பத்துக்கு துரோகம் இழைத்தவனாக ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவனாக முடிவில் அழிந்தே போனான். நமக்குள் இருந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போதும், நம்மை வழிநடத்துகிறவர்கள் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டும் போதும் உடனடியாக தாவீதை போல பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். செபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை வழிநடத்துகிறவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும், ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து செயல்படவும், நாங்கள் தவறு செய்யும் போது எங்களை கண்டித்து உணர்த்துகிற தெய்வ சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிற மக்களுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாங்கள் காணப்படவும், எங்கள் தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது தாவீதை போல ஏற்றுக்கொண்டு எங்களை சரி செய்து கொள்ள கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.